3 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கூட்டமே நடத்தவில்லை, கூட்டணி தர்மப்படி நடக்கவில்லை என முதல்வர் ரங்கசாமி மீது தேசிய தலைவர் நட்டாவின் புதுச்சேரி பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. கூட்டணியின் தலைவராக முதல்வர் ரங்கசாமி உள்ளார். இதில் அமைச்சர் பதவி இல்லாத பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாரிய தலைவர்கள் பதவி கோரினர். பின்னர் தங்களுக்கு அமைச்சர் பதவியும் கேட்டு வந்தனர். ஆனால் கூட்டணியின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி இக்கோரிக்கை குறித்து மௌனமாக இருந்து வந்தார். 3 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடைந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜக புதுச்சேரியில் தோல்வியடைந்ததாம். இத்தோல்விக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரான ரங்கசாமி மீதும் அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆளுநர் மாளிகை சென்ற ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணனிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர். இவர்களுடன் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்றிருந்தனர். பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பாஜக கட்சியில் ஒரு பிரிவின் செல்வ கணபதியை மாற்றக் கோரியுள்ளனர். போராட்டங்களுக்கும் நடத்துகின்றன. பாஜக கட்சிகளுக்கும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், அவரது மகன் ரிச்சர்ட் வெங்கடேசன் ஆதரவு சுயேட்சைகள் அங்காளன் சிவசங்கர், கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் ஆகியோர் டெல்லிக்கு சென்றுள்ளனர். அதே நேரத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வி.பி. ராமலிங்கம் ஆகியோர் டெல்லி செல்வதை தவிர்த்துவிட்டனர். இந்த நிலையில் மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை முதலில் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் நட்டாவை சந்தித்து பேசினார். இது பற்றி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரப்பில் கேட்பதற்கு பாஜக தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலை சந்தித்து பேசினோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரான முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமே 3 ஆண்டுகளாக நடத்தவில்லை. பட்ஜெட் தாக்குதலாகவும் முன்பு கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசவில்லை. இம்முறையிலும் பேசவில்லை. வளர்ச்சி திட்டங்கள் தெரிவித்தாலும் புறக்கணிக்கிறார்கள். முதல்வர் அமைச்சர்கள் தரப்பில் எழும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு கூட்டணி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தந்தால்தான் நல்லது என தெரிவித்தோம். இது தொடர்பாக கலந்து பேசி தகவல் தெரிவிப்பதாகவும் ஏற்கனவே ஐபி ரிப்போர்ட் வந்துள்ளதாகவும் நட்டா தெரிவித்தார் என்று குறிப்பிட்ட அவர், இச்சூழலில் மாநில தலைவர் செல்வ கணபதி டெல்லி சென்றுள்ளதால் அவர்கள் அனைவரும் சந்தித்து உரையாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய தலைவர் நட்டாவிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் மீது புகார் அளித்துள்ள நிலையில் கூட்டணி தர்மத்தை மீறவில்லை என முதல்வர் ரங்கசாமி பதில் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி டெல்லி சென்று டெல்லி மேலிட தலைவர்களை சந்தித்து மனு அளித்து வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்றுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையை சந்திப்பது அவர்களது விருப்பம், அவர்களுக்கு தேவையானதை கேட்டிருக்கிறார்கள் என்றார். கூட்டணி தர்மத்தை முதல்வர் மீறிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளார்களே என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் அது மாதிரி தெரியவில்லை என முதல்வர் ரங்கசாமி கூறினார். எதிர்கட்சிகளுக்கு நெருக்கமான முதலமைச்சர் செயல்படுவதாக பாஜக கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தும், புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டு வர எல்லா திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர் வழங்கப்படுமா, கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறும் என கூறியிருப்பது குறித்த கேள்விகளுக்கு முதல்வர் பதிலளிக்காமல் எழுந்து சென்றார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதல்வர் ரங்கசாமி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறைகள் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என ஆளுநர் மற்றும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரமும் முழுவதுமாக முடக்கிக் கொண்டது என குற்றம் சாட்டினார். பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் சூழல் உருவாக்கியுள்ளதால் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவளித்து ஆட்சியில் பங்கு பெற இரவு காத்து கிளி போல திமுக காங்கிரஸ் உள்ளது.
யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்ட முதல்வர் ரங்கசாமி தாமதமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினிக்கு நிதி உதவியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழங்கினார். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மாவட்ட அளவில் அனைத்து பரிசு மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் 2ஆம் கட்ட மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காலாப்பட்டு அமலா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 547 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி தர்ஷினிக்கு பரிசு மற்றும் நிதி உதவியை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகருமான விஜய் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். பாண்டிச்சேரி BNI இண்டிகோவன் சார்பில் நடைபெற்ற வாராந்திர கூட்டத்தில் விளம்பர நிறுவனத்தின் வளர்ச்சி குறித்து சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் மணிவேலன் சிறப்புரை வழங்கினார். பாண்டிச்சேரி BNI இண்டிகோவின் சார்பில் இதில் பங்காற்றி வரும் உறுப்பினர்களின் நிறுவனங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் முக்கியத்துவம் குறித்து வாரம் சிறப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது. அதன்படி இன்று ஹோட்டல் அகாட்டில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் BNI இண்டிகோவின் புதுச்சேரி சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் மணிவேலன் விளம்பரத்தின் தேவை மற்றும் பொதுமக்களிடம் அனைத்து கொண்டு சேர்ப்பது மற்றும் அதனை முக்கியத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் லீடர்ஷிப் டீம் தலைவர் மனோகர் மணி, துணைத் தலைவர் டாக்டர் சூதி, செயலாளர் சக்திவேல் மற்றும் ஜவுளி வியாபாரிகள், நகை வியாபாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்கள் போன்ற அனைத்து வியாபாரிகளும் பங்கேற்றனர். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டுக்கான கல்வியியல் பட்டப்படிப்பு நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்கல்வியாண்டிற்கான 2024-2025 மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த தேவையான சான்றிதழ்கள் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள், அதற்கான கட்டண விவரம் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குனர் மாறன், நிர்வாகி உசரன் கபானி, கல்லூரி முதல்வர் பொறுப்பு தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டணத்தைச் சேர்ந்த சிங்காரவேலின் சுதா தம்பதியின் 12 வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி சந்தித்து குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அமைச்சர் திருமுருகன் பரிந்துரையின்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் கருணை தொகையை வழங்க முதல்வர் உத்தரவிட்டார். அதன்படி முதல்வர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்திற்கான நிவாரண தொகைக்கான காசோலையை வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் பாட்டு பாடி மாலை நேர கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். பணி நிரந்தரம் மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும். 6வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி உதவியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 10,000 பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாகத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த போராட்டத்திற்கு பரமேஸ்வரி தலைமை தாங்கினார். சம்மேளன கூட்டு இயக்க நிர்வாகிகள் ஆனந்தராசன், புகழேந்தி, செல்வம், முருகவேல், அருள்தாஸ், கூட்டு சங்கங்களின் தலைவர்கள் தமிழரசி, அங்கன்வாடி ஊழியர், உதவியாளர்கள் சங்க நிர்வாகி பூங்கோதை மற்றும் பல கலந்து கொண்டனர். பாட்டு பாடி மேளம் இசைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளச்சாலை விவகாரத்தில் ஓட்டு வாங்கி அரசியலுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை. தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கடும் விமர்சனம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகள் 5 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
அவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல் இழந்த தன்மையை காட்டுகிறது. ஒரு ஆண்டுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் இதேபோல் சம்பவம் நடந்த போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை, கள்ளச்சாராயத்தை ஒடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர் தான் தார் மீது பொறுப்பு. ஏற்கனவே இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் கேட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வரவில்லை. அரசு ஆதரவுடன் தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பதால் குறைந்த விலைக்கு விற்கப்படும் கள்ளச்சாராயத்தை மக்கள் நாடி வருவதால் இந்த உயிரிழப்புகள் நேரிடுகின்றன என்று தெரிவித்தார். கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்புக்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்க வேண்டும். அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீது அண்டை மாநிலம் மீது புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது மட்டும் போதாது, அவர்களது குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். மருத்துவமனைகள் இருப்பவர்களுக்கு அரசு மூலம் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் திமுகவின் கூட்டணிகள் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை. காரணம் அவர்களுக்கு ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சித்தார். நீட் குறித்து நடிகர் விஜய் கருத்திருக்க தமிழக அரசும் நீட்டிற்கும் எதிராக போராடுபவர்களுக்கும் நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், இளைஞர்களின் வாழ்க்கையில் விளையாட வேண்டாம் என சுதாகர் ரெட்டி பதிலளித்தார். புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலைகள் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுயநினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகன் வயது 70 ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர். தனது மனைவி அவரை விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்மனவர்கள் சில முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். அனைத்து துறைகளிலும் தோல்வியுற்று மக்களாட்சி தொகுதியை இழந்த ரங்கசாமி தலைமையிலான அரசை ஜனாதிபதி டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்துள்ளது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இரட்டை என்ஜின் ஆட்சி 2 தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்துள்ளது. இது மக்களாட்சி தகுதியை ரங்கசாமி தலைமையிலான அரசு இழந்துள்ளதையே காட்டுகிறது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பஞ்ச பாண்டவர்களைப் போல் இருக்கின்ற அமைச்சர்கள் மக்களை பஞ்சத்தில் வீழ்த்தி இருப்பது வேதனைக்குரிய விஷயமாகும். மேற்கட்டண உயர்வு, தவறான புதிய கல்விக் கொள்கை, போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாத கஞ்சா விற்பனை, பொதுப்பணித்துறையை ஜப்தி செய்யக்கூடிய நிலை, உழவர்கரை தொகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் பலியான விவகாரம், காரைக்கால் விவசாயிகள் பிரச்சனை, சந்தன மரம் கடத்தல் விவகாரம், ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சந்திர பிரியங்காவிற்கு பிறகு தனி அமைச்சர் நியமிக்காததும், இலாக்காகவே இல்லாமல் பதவி சுகம் அனுபவித்து வரும் ஒரு அமைச்சரை புதுவையை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. ரேஷன் கடையை திறப்போம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ரேஷன் கடையே இல்லாத துறைக்கு ஒரு அமைச்சரை நியமித்து மக்களை ஏமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? காமராஜர் ஆட்சியை நடத்துவோம் என்று கூறிவிட்டு கள்ளச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோபாக்கள் எங்கு பார்த்தாலும் திறந்தும் மதுபான தொழிற்சாலைகளை திறந்தும் ஆன்மீக புதுவையின் மதுபான புதுவையாக மாற்றியுள்ளது. முதல்வர் ரங்கசாமியை சேரும் இரட்டை என்ஜின் ஆட்சியில் அதிருப்தி. சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள ஒரு என்ஜின் தற்போது வடக்கு புறமும் மற்றொரு என்ஜின் வேறு புறமும் செல்வதற்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போகிறார்? முதல்வரும் அமைச்சர்களும் ஏஜென்ட்டுகள் மூலம் லஞ்ச பணம் பரிவர்த்தனைகள் செய்கின்றனர் என்றும், ஆட்சியில் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது என்றும் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதிலிருந்து முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்து மக்களாட்சி தொகுதியை இழந்துவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. ஆகவே புதுவை மக்கள் நலன் கருதி ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு மக்களாட்சி தொகுதியை இழந்த மக்கள் விரோத புதுவை அரசை இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 356 படி டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார்.
அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நல வாழ்வு சங்கத்தின் சார்பில் தச்சு தொழிலாளர் செய்யும் மரவாடி உரிமையாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்து மனு அளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட தச்சு தொழில் செய்யும் தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தொழிலை நம்பி அரியாங்குப்பம், தவளக்குப்பம், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சத்து தொழில் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதிகளில் உள்ள அனைத்து மரவாடிகளிலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஜன்னல், வாசகால், கட்டில், பீரோ உள்ளிட்ட மர பொருட்களை செய்து விற்பனையில் ஈடுபடுத்துகின்றனர். இதனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் மிகவும் வறுமை சூழலில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மரவாடிகளில் இதுபோன்ற மரப்பொருட்களை செய்து விற்பனை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியும் ஆசாரிகள் சங்கத்தின் சார்பில் கடிதம் வழங்கப்பட்டது. இருந்தும் தொடர்ந்து இப்பணிகள் செய்து வருவதை கண்டித்து இன்று அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அரியாங்குப்பம் புறவழிச்சாலை சந்திப்பில் இருந்த பேரணியாக புறப்பட்டு சென்று இப்பகுதியில் உள்ள அனைத்து மரவாடிகளும் சென்று ஆசாரிகளை கொண்டு மரப்பொருட்களை விற்பனை செய்வதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை மீட்டு தரும் வகையில் இப்பணிகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மரவாடி உரிமையாளர்களுக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தங்கினார். செயலாளர் செல்வம், பொருளாளர் ரவி, துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர், பகுதி தலைவர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.